ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெய் கேக் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 கப் மைதா, 2 கப் ஜீனி நான் பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், 4 முட்டை, பாதாம் டெக்கரேஷனுக்காக, 250 ml கப்பில் வந்து 1 கப் நெய் பட்டர் ஷீட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம 4 முட்டையையும் எக் ஒயிட்டு தனியாகவும் எல்லோ தனியாகவும் பிரித்து வச்சுப்போம். நாலு முட்டையும் பிரிச்சுக்கலாம். இப்போ மைதா கூட பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். இது வந்து நான் வந்து 1/2 டீஸ்பூன்னால் போடுறேன், அதனால் 2 டைம் போடுவேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ வந்து ஒரு பவுலில் ஜீனி பவுடர் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்ச 250 ml நெய் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிப்போம். ஜீனி பவுடர் வந்து வெளியில் தெரிக்கும், அதனால் சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பீட்டர் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஜீனி பவுட்ரு பண்ணிட்டோம் ஆல்ரெடி, இருந்தாலும் வந்து ஜீனி வந்து லைட்டாக கூட இருக்கக்கூடாது, நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரை பவுட்ரு பண்ணி 2 கப்பு வந்து ஜீனி பவுட்ரு போடணும். நான் வந்து 1.5 கப் ஜீனி பவுட்ரு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம முட்டையோட மஞ்சக்கரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அடுத்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்தெல்லாம் ஸ்பேச்சுலா வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஜீனி வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும். நான் வந்து இப்போ கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் மைதா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பசங்களுக்காக செய்கிறனால கோதுமை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். நல்லா இதே மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிடணும். நம்ம இப்போ வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரிக்கு 15 மினிட் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுப்போம். நம்ம எடுத்து வச்ச மைதாலே போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இது சளிச்சு சேர்த்துப்போம். ஒரு 2 பேட்ச் 3 பேட்சாக சளிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு பேட்சாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த பேட்ச் போடுங்க. நான் வந்து இதில் வந்து வெனிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணேன். அது வந்து வீடியோ எடுக்க முடியல. வெனிலா எசன்ஸ் நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன். இந்த அளவுக்கு மாவு வந்து இந்த மாதிரி தான் வரும். மற்ற கேக்கெலாம் வந்து பேட்டர் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்து பேட்டர் வந்து டைட்டாக தான் இருக்கும். நான் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணேன். அது என்னால் மிக்ஸ் பண்ண முடியல, ஸ்பேச்சுலாவே உடஞ்சிருச்சு. அதனால் வந்து தோசை கரண்டியே எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து எக் ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணிப்போம். கொஞ்சமாக அரைச்ச நாட்டு சக்கரை இருந்துச்சு, அதனால் அதையும் போட்டேன். எக் ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு அந்த எக் ஒயிட் பீட் பண்ணதை வந்து நம்ம இந்த பேட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், இந்த அளவு பீட் பண்ணால் போதும். இந்த எக் ஒயிட்டை வந்து நான் மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துப்போம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. இந்த கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாஃப்ட் அண்டு ஹெல்த்தி. பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுன்னா இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க வீட்டுக்கு வராங்க, அதனால தான் இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம சேல்ஸ் பண்ணலாம், இப்படிலாம் செய்ய முடியாது. ஆனால் கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுக்கலாம். ட்ரேயில் கொஞ்சம் போட்டுட்டு அலுமினியம் ஃபாயிலில் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். இப்போ வந்து மேலே வந்து நம்ம எடுத்து வச்ச பாதாம் வந்து போட்டுக்கலாம். துருவி போட்டுக்கிட்டேன். பேட்ரு நான் உள்ளே வச்சிட்டேன். உள்ளே வச்சு ஒரு 45 நிமிஷம் பேக் பண்ணிட்டுருக்கேன். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக்கு நல்லா வந்திருக்கு. 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துப்போம். அவ்வளோதான், கேக்கு நல்லா வந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மீதி பேட்டரை வந்து நான் இந்த அலுமினியம் ஃபாயிலில் ஊற்றிக்கிட்டேன். கேக் எவ்வளோ சாஃப்டாக ரிச்சாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேக் வேணும்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த கேக் செய்யறதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.